ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் சகாய் மாரியில் வெஜ்ஜு குருமா செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள்கள் அரை மூடியில் முக்கால் மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூனு கசகசா, 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பூ கொஞ்சம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அரை டம்ளர் பால், 2 தக்காளி, 3 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, பல்லேரி ஒரு 2 பச்சை மிளகு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுபோல் பேஸ்ட்டுவால் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி இதில் ஓட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுக்கணும். இவ்வளோ குக்கரை வச்சுக்கோங்க. 4-5 ஸ்பூனு தேங்காய் ஊற்றிக்கோங்க. கடுகெல்லாம் போட வேண்டாம். எண்ணெய் சூடானது காய்கறி எல்லாம் போடணும். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். இது கருவேப்பிலை போட்டுக்கணும். வணக்கினதுக்கப்புறம் இந்த 5 நிமிஷம் வணக்கிடுவோம். வணக்கிட்டு இந்த காய்கறி எல்லாம் இதில் போடணும். எல்லா காய்கறியும் போடணும். காலிஃப்ளவரு, கேரட்டு எல்லா காயும் மொத்தமாக போட்டு இது ஒரு வணக்கிடணும். உங்களுக்கு காய்கறி எவ்வளோ தேவையோ எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம், க்ரீன் பீன்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. மஞ்சப்பொடி போடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். 1 ஸ்பூனு கறி மசாலா தூள் போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போடணும். இந்த மாதிரி அரைச்சி உங்களுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். ஊற்றி இந்த மாதிரி இறக்கி ஒரு 2 விசில் வச்சுக்குங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. 2 விசில் வச்சு மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சுருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்கள் ஓப்பன் பண்ணி 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் நெய், பால் 1/2 டம்ளர் பால் எடுத்தோம்ல அது ஊற்றிக்கணும். ஊற்றி ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். 1 நிமிஷம் வச்சா போதும். போட்டு மல்லித்தலை ஓட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணு. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவைக்களவு போட்டுக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி குருமா வச்சு செஞ்சு சாப்பிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு விடுங்க. எல்லாம் உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.